தென்றல், எங்க அங்க போற? நீதானே இப்ப ஆகாஷ் கூப்பிட்டாருன்னு சொன்ன, அதான் அவரை பார்க்க அவர் ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். இல்ல, ஆகாஷ் இப்ப ரூம்ல இல்ல. அப்போ மேல பால்கனில தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பால்கனிலயா? ஆமா, நீ வா வா தென்றல். ஆகாஷ்னு சொன்னாதான் நீ வருவேன்னு போய் சொல்லிட்டேன். சாரி தென்றல். தென்றல், ஒரு நிமிஷம். அவங்க உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்படி அம்மா என்னதான் சொல்றாங்கன்னு கேள. நான் எதையும் கேட்க விரும்பல, ஆளை விடு. ப்ளீஸ் தென்றல், ப்ளீஸ் தென்றல், ஒரு 5 நிமிஷம் தான். அப்படி அம்மா என்னதான் சொல்றாங்கன்னு கேட்றேன். ப்ளீஸ் அம்மா, பேசுங்கம்மா. தென்றல், இங்க பாருங்க. உங்க பையன் சித்து மேல எனக்கு எந்த பகை வெறுப்போ இப்ப இல்ல. ஏன்னா அவன் நல்லவனா தான் இருக்கான். ஆனா நீங்க தான் தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. பொதுவா அம்மா தான் நல்ல விஷயங்களை கத்துக்கணும்னு பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்க புள்ளைய பார்த்து நீங்க கத்துக்கோங்கன்னு உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அனாவசியமா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ். இல்லம்மா, இனிமே நான் எதுவுமே பேசல. நான் உன்கிட்ட சில ஆதாரங்களை காட்டுறேன். அதை பார்த்துட்டு நான் பேசலாமா வேணாமாங்கிறத நீயே சொல்லு. என்ன ஆதாரத்தை காட்ட போறீங்க? நான் காட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ரூம்ல போய் எடுத்துட்டு வரேன். நீங்க என்கிட்ட எந்த ஆதாரத்தையும் காட்ட வேண்டாம். நான் அதை பார்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க. இல்ல தென்றல், இரு. முதல்ல நீ அந்த ஆதாரத்தை பாரு. அதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் தென்றல், இங்கேயே இரு. 2 நிமிஷம் தான். இங்கேயே நில்ல, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஹலோ அம்மா. சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி சாரதாவை அடிச்சு மயக்கமாக்கிட்டோம். சீக்கிரமா 30வது நம்ம ரூமுக்கு வாங்கம்மா. ஏய், அம்மா தான் கூப்பிடுறாங்க, போய் பாரு. என்கிட்டயா ஆட்டம் காட்டுற? 2 நிமிஷத்துல ஆதாரம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஆதாரத்தை காணும். இதுவும் பொய் தான் போல இருக்கு. இவங்களை நம்பி நம்ம தேவையில்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இனிமே இவங்களை என் அம்மான்னு சொல்லிட. இத்தனை நாளா இவங்களை என் அம்மான்னு சொல்றத பெருமையா நினைச்சு, ஆனா இப்ப
முறையா இவங்களை அம்மான்னு சொல்றத அவமானமா நினைக்கிறேன். நான் ஏன் இவங்க வயித்துல பண்ண வெறுப்பா இருக்கு. ச்சே. அம்மா கிட்ட ரொம்ப ஹார்டா பேசிட்டோமே. எப்படியாவது நம்ம காதல சேர்த்து வைக்கணுங்கிற குழப்பத்துல தான் அம்மா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் பக்குவமா பேசி புரிய வைக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம ரொம்ப திட்டமே. அம்மாக்கு ஃபோன் பண்ணலாமா? இவன் பையன் தான் கூப்பிடுறான். போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. இவ பையன் தான் திருப்பி கூப்பிடுறான். போனை அட்டன் பண்ணி அவங்க அம்மா தலைவலின்னு தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. ஹலோ அம்மா. தம்பி, நான் உன் அம்மா இல்லப்பா. உங்க அம்மா ஸ்டே பண்ற ரூம்ல தான் நானும் ஸ்டே பண்றேன். ஓ சரிங்க. அம்மாங்க. உங்க அம்மா பயங்கரமா தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்கப்பா. ஓ அப்படியா? சரி, அந்த ரூம் நம்பர் 30 தானே? ஆமாப்பா. ஏன் கேக்குற? இல்ல ஒண்ணு இல்ல, வச்சிடுறேன். அம்மா, அந்த பையன் இந்த ரூம் நம்பர் கேட்டுட்டு கட் பண்ணிட்டாமா. அப்போ அவன் இவளை பாக்குறதுக்காக இங்க வர்றான்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்னமா பண்றது? ஏய், ஏண்டி கத்துற? பதட்டப்படாம இவ ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு தூங்குற மாதிரி ரெடி பண்ணு. சரி, அதை ரெடி. அந்த பையன் வந்துட்டான் போல இருக்குமா? ஒன்னும் பதற வேணாம். நீங்க எல்லாம் பதட்டப்படாம நார்மலா இருங்க. நான் போய் மறைஞ்சுக்கிறேன். அவன் வந்து இவளை பார்த்துட்டு போயிடுவான். ஏய், நீ போய் கதவை தர. யாரு? இல்ல, நான் உங்க பையன். இப்ப கூட போன்ல பேசினேன். ஓ, நீங்க தானா? வாங்க. அம்மா எப்ப தூங்குனாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா. ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. நான் மாத்திரை கொடுத்தேன். அத போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அசந்து தூங்கிட்டாங்கப்பா. நான் வேணும்னா அம்மாவை எழுப்ப பாப்பா. இல்ல வேண்டாம், தூங்கட்டும்.
ரொம்ப நேரமா ஒரு பக்கமா தூங்கிட்டு இருக்காங்கப்பா, கழுத்து வலிக்கும். ஆ சரிங்க. தம்பி, அம்மா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, நீ நாளைக்கு வந்து பாரேன். சரி. சாரிம்மா, என்ன இருந்தாலும் நான் உங்களை அப்படி திட்டிருக்க கூடாது. பாத்துக்கோங்க. சரிப்பா. ஏய், தாப்பாள் போட்டு வா. இவ இனிமேலும் இந்த ரூம்ல இருக்கிறது சேஃப் கிடையாது. யாருக்கும் தெரியாம இவளை தூக்கிக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வைங்க. சரிங்கம்மா. ஒருவேளை பாதியிலேயே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சானா ரிஸ்கா போயிடும். அதனால எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இவளை கயிறால கட்டி வைங்க. அப்படியே வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வைங்க. சரிங்கம்மா. ஒதுங்க. செயின் யாரோடதா இருக்கும்? யாராவது மிஸ் பண்ணிட்டாங்களா? ஆகாஷ், என்னப்பா இது? கையில செயினை வச்சுக்கிட்டு நிக்கிற கூட எப்படி? யாரோடதுன்னு தெரியல பாட்டி. இங்க நின்னு போன் பேசிட்டு இருந்தேன், இந்த செயின் கீழே கிடந்துச்சு. உன் கழுத்துல ஒரு அழகான செயின் இருந்தது, எங்க அது? அந்த செயினை இங்கதான் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு பாட்டி. ஆகாஷ், இது நிலாவோட செயின் பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த செயின் தொலைஞ்சு போச்சுன்னு அவங்க வீட்டுல எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, அப்படியா? நல்ல வேலை என் கண்ணில் பட்டுச்சு. சரி கொடுங்க, நானே நிலா கிட்ட போய் கொடுத்துறேன். ஐய், திருட்டு பயல. நிலா கிட்ட செயினா குடுக்கற சாக்குல அப்படியே தென்றல பாக்கணும்னு நினைக்கிற. கரெக்ட் தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி. ஏய், நீ இல்லேன்னு சொல்லும் போதே தெரியுதுடா தென்றல பாக்குறதுக்கு நீ எப்படி துடிக்கிறேன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ண அடிக்கடி பார்க்க கூடாது. சரி சரி, நீ ரூமுக்கு போ, இத நானே கொடுத்தேன். சரி பாட்டி. இது பார்க்க கவரிங் செயின் மாதிரி இருக்கு. கவரிங் தான் தங்கம்னு சொல்லி என்ன ஏமாத்துனாங்களா? என்னங்க, இங்கதான் இருக்கீங்களா? ஏங்க, இன்னைக்கு நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பொழுது விடிஞ்சது நம்ம தென்றலுக்கு கல்யாணம் ஆயிடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா
ஏதாவது குழப்பம் வந்துருமோன்னு நான் கூட பயந்துட்டே தான் இருந்தேன். கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நீங்க சொன்ன மாதிரி ஆண்டாளம்மா ரொம்ப பெருந்தன்மையானவங்க தாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல வந்தவங்க எல்லாம் எப்படி கவனிச்சாங்க. லக்ஷ்மி, அம்மா என்ன இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? பொண்ணு ரூம்ல இல்லாம? சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்மா. இங்க நிக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. ஏங்க என்னது? சரி நீ வா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நிலாவோட தங்க செயினு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே, அது இந்த செயினா பாருங்க. ஆமாம்மா. பரவாயில்லையே, கிடைச்சிருச்சு. எங்கம்மா இருந்துச்சு? கொடுங்க. இங்கதான் கீழே கடந்துச்சு. இந்த செயினோட டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி. எந்த கடையில வாங்குனீங்க? அம்மா அது வந்து டி நகர்ல ஒரு விஆர் தங்க மாளிகை இருக்குமா, அங்கேதான் வாங்கினேன். ஆமா. ஓஹோ, அது ரொம்ப ஃபேமஸான கடையா? ஆமாம்மா. போதும் நிறுத்து. இது தங்கமா?